ஆளுநரின் நிதி அதிகாரங்கள் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். பொதுவாக வரவு செலவு திட்டம் அப்படின்னா மாநில நிதிநிலை அறிக்கை, சிம்பிளா சொல்ல போனா பட்ஜெட். ஒரு மாநிலத்துல நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அப்படின்னா ஆளுநருடைய பரிந்துரை இல்லாம பண்ண முடியாது. அப்போ ஒரு மாநிலத்தினுடைய பட்ஜெட்டுக்கு ஆளுநருடைய பரிந்துரை இல்லாம அத மாநில சட்டமன்றத்தை தாக்கல் பண்ண முடியாது. பண மசோதா, ஆளுநருடைய முன் அனுமதியின்றி பண மசோதாவை சட்டமன்றத்துல தாக்கல் பண்ண முடியாது. மானியம், ஆளுநரின் பரிந்துரையின்றி மானியங்கள் மீதான கோரிக்கையை விட முடியாது. அது என்ன மானியங்கள் மீதான கோரிக்கை? ஒவ்வொரு துறையும் தங்களுக்கு இந்த ஆண்டிற்கு இவ்வளவு நிதி ஒதுக்குங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மானியங்கள் மீதான கோரிக்கை. அத ஆளுநருடைய முன் பரிந்துரையின் மூலமாக தான் என்ன பண்ண முடியும்னா மாநில சட்டமன்றத்துல மாநில அரசால தாக்கல் செய்ய முடியும். முன்பணம், மாநில தொகுப்பு நிதியிலிருந்து முன்பணம் எடுக்க வேண்டும் என்றால் ஆளுநரின் அனுமதி தேவை. முன்பணத்திற்கு என்ன தேவை? ஆளுநருடைய அனுமதி தேவை. நிதி ஆணையம், 5 ஆண்டிற்கு ஒரு முறை மாநில ஆளுநர் நிதி ஆணையத்தை அமைக்கிறார். அந்த நிதி ஆணையத்தின் மூலமாக நகராட்சி மற்றும் கிராம பஞ்சாயத்துகளின் நிதி நிலைமைகளை உற்று நோக்குகிறார். அதன் மூலம் அதன் நிதி நிலைமையை சரி செய்வதற்கு தேவையான ஆலோசனைகளை நிதி ஆணையத்தின் மூலமாக மாநில அரசிற்கு வழங்குகிறார். இதுதான் மாநிலத்தின் நிதி அதிகாரங்கள் பற்றிய மிக முக்கியமான விஷயங்கள்.